இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித மக்தலா மரியாவுடைய திருநாளுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கடைசி 3 ஆண்டுகள் ஊராக நகர் நகராக சென்று போதித்தார் என்பது அறிவோம். அவர் இருந்தது கலிலேயா. இஸ்ராயல் நாடானது 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருந்தது. தெற்கு பாகம் யூதேயா, இடையிலே சமாரியா, மேலே வடக்கு பகுதி கலிலேயா. கலிலேயாவில் தான் நாசரேத்தூர் இருக்கின்றது. எனவே அந்த கலிலேயாவில் தான் அதிகமாக போதித்தார், அதிகமான புதுமைகளை செய்தார். அவர் ஆண்டுக்கு 3, 4 முறை 5 முறை எருசலேம் கோவிலுக்கு திருநாளுக்கு வரும்போது அந்த ஏரியாவிலே அவர் போதிப்பது வழக்கம். எனவே அவர் போதித்த அந்த ஏரியாவில் தான் மக்தலா என்ற அந்த ஊரானது இருக்கின்றது. அது கலிலேய கடற்கரையினுடைய ஓரத்திலே இருக்கின்றது, கடற்கரை. எனவே அது ஒரு மீனவ கிராமம். அங்கிருந்து தான் அந்த ஊர் தான் மரியாவுடைய ஊர். எனவே தான் அந்த ஊர் பேரை வைத்து மரியா மக்தலா என்று சொல்கின்றோம். இன்னொரு மரியா இருக்கிறாங்க, பெத்தானியா மரியா இருக்காங்க, நாசருடைய சகோதரி இருக்காங்க. அதே போல இங்கு அவர் இயேசுனுடைய போதனையை கேட்க போது வந்தபோது இயேசு இவரிடத்திலே இருந்து 7 பேய்களை ஓட்டியதாக நாம் பார்க்கின்றோம். இவரும் இவரோடு இருந்த மற்ற பெண்களையும் ஆண்டவர் குணப்படுத்தினார். எனவே அந்த பெண்கள் எல்லாரும் இயேசுனுடைய சீடர்களாக மாறினார்கள். எனவே அவர்கள் இயேசுவை சீடர்களைப் போல இயேசுவோடு தங்கி வாழாவிட்டாலும் இயேசுனுடைய அந்த பணி வாழ்வுக்கு அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்ததாக நற்செய்தியிலேயே நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம் 8வது அதிகாரத்தில். எனவே அந்த பேய்களை ஓட்டிய பிறகு இறைவனால் இயேசுவால் அந்த நன்மைகளை பெற்ற அந்த பெண்கள் இயேசுடைய பக்தர்களாக மாறினார்கள். அந்த பக்தர்கள் ஒருத்தர் தான் மரியா. எனவே அவரை பற்றி அதிகமாக நாம் நற்செய்தியை பார்ப்பதில்லை. ஒன்று அந்த பேய்களை ஓட்டியது, அதுக்கடுத்து நாம் அவரை பார்த்தது அவர் இயேசு பாடுபட்ட சமயத்திலே தான். இயேசு பாடுபட்ட சமயத்திலே வியாழக்கிழமை அன்று இரவு கடைசி ராபோஜனம் சாப்பிட்டார். அதற்கிடையிலே அவர்கள் அவரை கைது செய்தார்கள். வெள்ளிக்கிழமை அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை மாலையிலே இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். அந்த சிலுவையிலே அறையப்பட்ட போது பூங்காவனத்திலே ஆண்டவரை பிடித்த போது எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார்கள், யாருமே இல்லை. அருளப்பர் ராயர் மட்டும்தான் அங்கே என்ன நடக்குது என்ற கியூரியாசிட்டியால் அங்கே போய் பார்க்கறதுக்கு போனாங்க. அங்கே ராயப்பர் மாட்டி 3 தடவை மறுதளித்தார். ஏன்னா அருளப்பர் அந்த அரண்மனைக்கு தெரிந்தவராக இருந்ததினாலே அவர் அங்கு தைரியமாக இருந்தார். கடைசியாக அந்த கல்வாரி மலையிலே முதலாவது அங்கு நின்றிருந்தவர்கள் எல்லாம் இயேசுனுடைய தாய் மரியாவும் இந்த மரியாவும் இன்னொரு மரியாவும் தான் இருந்தார்கள். அவர் இறந்தபோது இவர்கள் தான் இருந்தார்கள். வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை தொடங்குது 6 மணி ஆனால் அடுத்த நாள் தொடங்கிடும். எனவே அங்கு எதுவுமே செய்யக்கூடாது. எனவே அவசரமாக அரிமத்தேயா சூசையும் மற்றவரும் சேர்ந்து பிலாத்துவிட இது உத்தரவு வாங்கி இயேசுவை அரிமத்தேயா சூசையை தன்னுடைய கல்லறையிலேயே தனக்காக செதுக்கி வைத்திருந்த கல்லறை ஒரு கோயை கல்லறை, அந்த கல்லறையில் அந்த இயேசுனுடைய உடலை அங்கே வைத்து விட்டு கல்லை போட்டு மூடிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே இருந்தால் உடனடியாக அந்த சாபத்து சட்டத்தை மீறியதாக ஆகிரும். எனவே அதை மூடிட்டு போயிட்டாங்க. அங்கே மற்றவங்கெல்லாம் சீல் வச்சு காவலர்களையும் வச்சுட்டாங்க. எனவே அடுத்த நாள் ஓய்வு நாள் முடிந்த உடனேயே நற்செய்தியில் சொல்வது போல இன்னும் விடியும் கூட இல்லை, இன்னும் வெளிச்சம் கூட வரல. ஆனால் அந்த 3 பெண்களுக்கு பொறுக்க முடியல.
ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் என்று அங்கு ஓடி ஓடி வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியல, அதெல்லாம் யோசிக்கல. அங்கே சீடர்கள் போர் வீரர்கள் இருக்கின்றார்கள், அந்த கல்லறைக்கு சீல் வச்சிருக்குது, அதை எப்படி திறக்கிறது அதெல்லாம் பற்றி கவலைப்படல. நான் இயேசுவை போய் பார்த்து அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளவு இயேசுவின் மீது பற்று இருந்தது என்று பாருங்க. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி அதை விட அதிகம். அது அடுத்த நிகழ்ச்சி அங்கு வந்து பார்த்தபோது யார் கல்லறையை திறப்பாங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கல்லறை திறந்து கிடக்குது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கு அடுத்து அங்கே போர் வீரர்கள் இருப்பார்கள்னு பார்த்தா அவர்களையும் காணும். எனவே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. உடனடியாக அவங்க போய் கல்லறைக்குள்ளே என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு பார்க்குறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு துணி மட்டும்தான் அங்கே இருக்குது. தேடி பார்க்குறாங்க, இல்லை. எனவே அங்கே இருந்த சம்மனசுகள் சொன்னாங்க, இறந்த உயிரோடு இருப்பவரை ஏன் இறந்தவரோடு தேடுறீங்க? அவர் உயிர்த்து விட்டார், போயிட்டார். அப்போ அந்த சமயத்துக்கு தான் இவங்க ஓடி போய் ராயப்படுத்தியா அருளப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் சொல்லி அவங்க வந்து பார்த்த போதும் அப்படித்தான் இருந்தது இயேசுனுடைய. அதனால தான் இன்னும் சொல்லுவாங்க, ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறந்த கல்லறையாக இருக்குது, மற்ற கல்லறையெல்லாம் மூடித்தான் இருக்குது. நம்ம கல்லறையெல்லாம் எப்படி இருக்குது? மூடித்தான் இருக்குது. இன்னொரு கல்லறை யாராவது புதைக்கணும்னா திறக்கிறாங்க, அங்கே பார்த்தா எலும்பு கூடுதான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய கல்லறை 3ஆவது நாளே திறந்த கல்லறை. அப்படின்னா அவருடைய உடலும் அங்கே இல்லை. அங்கே இருந்த சேவர்கள் என்னாங்க, அவங்களையும் காணோம். அதனால அடுத்த நாள் அவங்க வந்து ராயப்பர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பெண்மணி மட்டும் தேடுகின்றார். யாரோ எடுத்து அவரை தூக்கி போட்டுட்டாங்க, இருந்த வெறுப்பால் எங்கே போட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த தோட்டத்தை தேடி பார்க்கின்றார்கள். திரும்பவும் தன்னுடைய கண்ணால் பார்த்தது பொய்யா உண்மையா என்று பார்ப்பதற்காக உள்ள பார்க்குறாங்க. உள்ள ஆள் இல்லை. சம்மனத்து திரும்பவும் சொல்கிறாங்க, அவர் உயிர் தேர்ந்துட்டார். நம்பல. சரி எங்கே, ஏன்னா அது வரைக்கும் யார் இறந்தவர்கள் உயிர் தெழுந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா அது எப்படி நம்புவாங்க? அந்த மாதிரி ஏதாவது முன்னுதாரணம் இருந்திருந்தா அவங்க செய்வாங்க. ஆனால் முன்னுதாரணமே இல்லை. அதனால அவங்களுக்கு உயிர்த்திட்டார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கேயோ உடம்பு எடுத்து போட்டுட்டு கல்லறை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா. அதனால தான் திரும்பி அவங்க பார்க்குறாங்க. திரும்பி போய் எங்கள் தோட்டத்தில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு. எனவே அந்த தோட்டக்காரனாருக்கு விடிய காலையில் தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்கு அவர் வந்திருக்காரு போல இருக்குது என்று சொல்லிட்டு அந்த தோட்டக்காரனத்தில் கேட்குறாரு, ஐயா ஏசு இங்கே புதைச்சிருந்தாங்க, ஆனால் உடலை காண, நீங்கள் எங்கேயாவது கொண்டு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ அப்படின்னா நினச்சி பாருங்க, ஒரு பொம்பளை செத்த உடல் தூக்கிட்டு போக முடியுமா? செத்த உடல் எவ்வளோ பாரமாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கே வச்சுருக்குறீங்க சொல்லுங்கள், நான் ஆளை கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள், நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இயேசு மேலே அவங்க வச்சிருந்த பற்று பாசம் எவ்வளவு, அதை பார்த்து தான் பாந்தவளை இயேசு அவளுக்கு காட்சி கொடுக்கின்றார். இத்தனை பேர்த்துக்கு காட்சி கொடுக்கல, ஆனா அருளப்பருக்கு கூட காட்சி கொடுக்கல. ஆனா இந்த அம்மாவுக்கு காட்சி முதல் உயிர்த்தது நம்முடைய அம்மாவுக்கு தாய்க்கு காட்சி கொடுத்திருக்க கூடும், அது விவிலியத்தில் சொல்லல. ஆனா முதலாக இயேசு காட்சி கொடுத்தது இவங்களுக்கு தான். காரணம் என்ன? அந்த அன்பு தான். அதான் சொல்லுவாங்க, எல்லா புண்ணியங்களும் நாம் செய்கிற எல்லா புண்ணியங்களும் நம்மை கடவுளிடத்திலே கொண்டு போகும். ஆனால் ஒரே ஒரு புண்ணியம், அன்பு மட்டும்தான் கடவுளையே நம்ம இடத்துல கொண்டு வரும். அந்த அன்பு இருந்ததுனால தான் அன்பார்ந்தவர்களே இயேசுவே முதல் அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, எப்பவுமே அவரை பார்க்கும்போது அவர் சாதாரணமாக நம்ம பார்க்கணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஒவ்வொரு பேர் ஒரு மாதிரி. உங்களுடைய கணவர் உங்களை தனியாக கூப்பிட அவர் பேரை சொன்னாவே யாரும் உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும்.
ஆனால் அதே போல இயேசுவை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் இயேசு அந்த மரியாவை கூப்பிடுற முறை தெரியும். அதனால தான் இயேசு மரியா உடனடியாக ஷாக் அடிச்சுது. ஆண்டவரே நீரா, போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்திலேயே விழுந்துட்டாங்க. ஏன்னா யாரை தேடிட்டு வந்தோமோ அவர் உயிரோட முன்னால் நிற்கிறார். எப்படி இருக்கும்? ஆமன் பார்த்தவளே, அந்த மரியாவுக்கு தான் அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சது. அவருடைய திருநாளத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை முதலில் கண்டவர். ஆம், இயேசு அவர்களை விடுவித்தார். எதிலிருந்து விடுவித்தார்? சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததற்கு நன்றி அறிதாக இயேசு மீது அவர்கள் அவ்வளோ பக்தி வைத்திருந்தார்கள். இயேசுனுடைய பக்தராக மாறினார். அது மட்டுமல்ல, அவரை முதலாக காணும் அந்த பேரும் பெற்றார். தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இயேசுனுடைய பணிக்காக அவர்கள் தொடர்ந்து உதவி செய்து வந்ததாக நாம் பார்க்கின்றோம், நற்செய்தியை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் இறந்தபோது அவர் இறந்து விட்டார் என்று அங்கு எங்கே அவர் நிற்கிறது? கலிலேயாவில் நடந்தது. இங்கே யூதேயாவில் எருசலேமில். அங்கிருந்து இங்கே வந்தாங்க, அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்தாங்க. அடக்கம் பண்ண ஒரு பாடு திரும்ப ஊருக்கு போகல. அங்கே 3ஆம் நாள் செய்ய வேண்டிய சடங்கு செய்யணுன்ட்டு அங்கே தான் தங்கியிருந்தாங்க. விடிகாலையில் எந்திரிச்சு ஒடியாராங்க. ஆமாம், இதெல்லாம் எதை காட்டுது? இயேசுவின் மீது வைத்த அந்த அளவில்லாத அன்பையும் பாசத்தையும் காட்டுது. அன்பாண்டவரே, அதுதான் ஆண்டவரை காணும் அந்த பாக்கியம் பெற்றார்கள். எனவே அவருடைய திருநாளை கொண்டாடுகின்ற நாம் அந்த இயேசுவை பற்றி தரவா தெரியும், தலகீழா சொல்லுவோம். ஆனால் அப்படி தெரிந்திருந்த நாம் அந்த இயேசு மீது நமக்கு எவ்வளவு பற்று இருக்கிறது, பாசம் இருக்கின்றது, எவ்வளவு அன்பு இருக்கின்றது. அதுதான் அந்த அம்மா ஒரு பைத்தியார அன்பா இருந்தது. அதே போல நமக்கு அந்த இயேசுவின் மீது, எனக்காக ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தார், என்னை திரும்பவும் கடவுளுடைய மக்களாக ஆக்கினார் என்ற அந்த எண்ணத்தில் நாம் எப்பொழுதும் அந்த இயேசுவிடத்தில் அந்த உயிருள்ள உயிருள்ள அன்புள்ளவர்களாக நாம் இருக்கிறது பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலில் நாம் வாசிக்கிற நற்செய்தியை வாசித்து கேட்டு நன்மை வாங்கிட்டு நாம் போயிட்டா கிறிஸ்துவர் அல்ல. அது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், சண்டே கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோதான். ஆனால் அப்படி பதிலாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து காட்டக்கூடிய அந்த கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், அந்த மரியாவை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலர் என்று சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கே முதல் நற்செய்தியை எடுத்து சொன்னாங்க. என்னன்னு? ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்ற அந்த நற்செய்தியை நீ போய் சொல்லு அப்படின்னு யார் வழியா அனுப்புகிறாங்க? அந்த அம்மா தான் அனுப்புகிறாங்க. அப்போஸ்தலருக்கே இவரு உயிர்த்து விட்டார். அதுக்கு பின்னால் அப்போஸ்தலர்கள் என்ன நற்செய்தி சொன்னாங்க? ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்ற அந்த நற்செய்தியே சொன்னாங்க. ஆனால் அந்த நற்செய்தியை யார் சொன்னா? மரியாமா தான் சொன்னாங்க. அதனால தான் அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலர் என்று அவர் சொன்னாங்க. அத்தகைய ஒரு பேறு பெற்றவர்கள் நம்முடைய புனித அவர்கள். அவர் நமக்கு காட்டி கொடுப்பது, நம்மிடம் கேட்பது, நீங்களும் அந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருங்கள். அந்த இடத்துல அந்த ஆண்டவரிடத்தில் நாமும் உயிருள்ள அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் இன்னொன்றுக்காகவும் நாம் வேண்டணும் அந்த அம்மா கிட்ட. என்ன அப்படின்னா, ஆண்டவர் அந்த இயேசு அந்த அம்மாகிட்டேருந்து 7 பேயை ஓட்டினார். அந்த அம்மாகிட்டேருந்து 7 பேய், நம்மகிட்ட நிறையா பேய் இருக்குது. நம்ம ஒவ்வொருவரிடத்துலையும் நிறைய பேய் இருக்கு. ஆமாம், வேண்டிக்க நான் அந்த அம்மாகிட்ட இயேசு இடத்துல மன்றாடி எங்கிட்ட இருக்க அந்த பேயெல்லாம் ஓட்டுங்கம்மா. கோபம், வர்மம், வைராக்கியம், பொறாமை, அதே போல் பிறரை பற்றி புரணி பேசுறது, தேவையில்லாத காரியம், அநியாயம், அநீதி, அக்கிரமம், சுயநலம், இத்தனை பேய் நம்மகிட்ட இருக்குது. இந்த பேயெல்லாம் நாம் ஓட்டுனா தான் நாம் இயேசுனுடைய சீடர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை அன்பு செய்கின்றவன் என்னுடைய தந்தையின் கட்டளையை கடைப்பிடிப்பான். அப்ப நாம இயேசுவை அன்பு செய்கின்றோம் என்றால், அன்னை மரியாள் என்ன சொன்னார்? அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள்.
அப்ப நாம அவரை போல இயேசு சொல்கின்றபடி செய்தால்தான் அவங்க என்ன இயேசுனுடைய பக்தர்களாக மாறினார்கள். எப்படி? இயேசு சொன்னதை அவங்களுடைய வாழ்வில கடைபிடித்தார்கள். பக்தர்கள் என்னன்னா, சீடர்கள் என்ன, ஏன் சொல்லுவதை அப்படி கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தார்கள். அந்த அம்மா அந்த மாதிரி கடைபிடித்தாங்க. அதனால்தான் குருவை தன்னுடைய குருவை இழந்த அந்த அம்மா அவ்வளவு பதபதித்து போனார்கள். அதே போல நாமும் இயேசுனுடைய சீடர்கள் என்றால் நாமும் அவ்வளவு அன்பு வச்சிருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற அந்த சாத்தானெல்லாம் போகும். கலாத்தியர் திரும்பவும் 5வது அதிகாரத்தில் நிறைய இருக்குது. நம்ம இந்த உலக சார்ந்த காரியங்கள் எல்லாம் அந்த உலக இச்சைகளை சார்ந்த காரியங்கள் அது. ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த 2ஆம் வாசத்தில் நாம் பார்த்தது போல பரிசுத்த ஆவியுடைய வரங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். 21 26 வரைக்கும் கலாத்தியர் 5. ஆமாம், இதுக்கும் அதுக்கும் ஒத்து வராது. இதுக்கும் அதுக்கும் வரும். இது இருக்கிற இடத்துல பரிசுத்தாவியான இருக்க மாட்டார். எனவே அத்தகைய குணங்களை, ஆவியினுடைய குணங்களை பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியினுடைய குணங்களை பெற்றவர்களாக அப்போஸ்தலர்கள் சாட்சி சொன்னது போல நாமும் சாட்சியான வாழ்வு வாழ வேண்டும். தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதாது, மண்டையில் இருந்தால் மட்டும் போதாது. ஆனால் அதை என்னுடைய வாழ்வில் நான் காட்டணும், என்னுடைய செயலில் காட்டணும். அம்மா அவர்கள் அதைத்தான் காட்டினாங்க, செயலில் காட்டினாங்க. இயேசு எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருந்தார் என்று சொல்லல. இல்லை, ஆண்டவர் ராய்ப்பரை கேட்டார், ராய்ப்பா நீ அன்பு செய்யறையான்னார். அவர் என்ன சொன்னார்? அம்மா ஆண்டவரே நான் அன்பு செய்கிறேன்னு உங்களுக்கே தெரியுமே. ஆமா தெரிஞ்சிங்க, அப்புறம் 3 தடவை மறுதளிச்சேன். அவர் அங்கே செயலில் காட்ட மறந்து விட்டார். அது சூழ்நிலை. அந்த சூழ்நிலை காரணமாக அவர், ஆனால் இருந்தால் அதனால தான் இயேசுக்கு தெரியும். அதனால தான் அவர் திருப்பி கேட்குறாரு, நீ அன்னை அன்பு செய்கின்றையா? ஆண்டவரே நீ சொல்லித்தான் தெரியுமா? உனக்கே தெரியுமே ஆண்டவரே. ஆண்டவர் இதில் நிற்கிறாரு, கடற்கரையில் நிற்கிறாருன்னு சொன்ன உடனே அருளப்பர் சொன்னார். ஆனால் இவர் கேட்டவன் என்ன பண்ணாரு? கடலுக்குள்ளே குதிச்சு ஓடியாராரு. ஏன்னா போட்டில் வர்றதுக்கு கூட அவ்வளவு பொறுமை இல்லை. அவங்களுக்கு முன்னால் நான் போயிடணும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தான், 100 அடி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 100 அடியும் கூட அவங்களுக்கு முன்னால் நான் இயேசு இடத்துல முதல்ல போயிடணும், நான் தான் முதல்ல போனேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி அந்த ஆசையில் அவர் கடலுக்குள்ளே குதிச்சு ஓடியாரார். ஆனால் அந்த ராயப்பர் தான் கேட்டார், நீ அன்பு செய்கின்றியா? அவர் வார்த்தையில் சொன்னார், ஆனால் அது செயலில் காட்டினார். கடைசியில் சாகும்போது என்ன சொன்னார்? நான் இயேசுவை போல நேராக அறையிறதுக்கு தகுதியற்றவன், என்னை தனகீழாக அறியங்க அப்படின்னு அது சொன்னார். ஆமான் பாந்தவர்களே, அதை தன்னுடைய வாழ்க்கையில செய்து காட்டினார். அன்பார்ந்தவர்களே, நாமும் இந்த திருநாளை கொண்டாடுகின்றோம், நல்லது. ஆனால் இந்த வட்டாரத்தில் நீங்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களாக மாற வேண்டும். இயேசுனுடைய அந்த நற்செய்தியை எடுத்து சொல்பவராக, சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் நம்முடைய வாழ்க்கை எடுத்து காட்டும். கிறிஸ்துவனுடைய பேர் மட்டும் இருந்தால் பத்தாது, அது படம் மட்டும் இருந்தால் பத்தாது. மாறாக என்னுடைய வாழ்வை என்னை பார்க்கும் பொழுதே அவங்க, அம்மா நீங்கள் கிறிஸ்துவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் வாழ்க்கிறேன். என்னை பார்க்கும்போது, என்னுடைய நடவடிக்கையை பார்க்கும்போதே மற்றவர்கள் என்னை அது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டது எனக்கு இழிவு அல்ல, அதுதான் எனக்கு பெருமை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்கள் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு மறைக்கிறாங்க. எவ்வளவு தூரம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு கூட கிறிஸ்து பேர் இல்லை. யார் கிறிஸ்து பேர் வைக்கிறா? அந்த காலத்தில் அன்னமானு இருந்தாங்க, அந்தோனியம்மானு வச்சாங்க, அது மரியான்னு வச்சாங்க, அமலோர் மேரின்னு வச்சாங்க. இப்போ யார் வைக்கிறா? அந்த பேரெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஞானஸ்தான கட்டல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பேரெல்லாம் இப்போ இல்லை. நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். என்ன பேர் வச்சுருக்கிறீங்க? யாருக்குமே தெரியாத பேர், ஒருத்தருக்குமே தெரியாத பேர். அன்பார்ந்த அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க உங்களுக்காக? எனக்காக இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், எனக்கு மீட்பு கொடுத்தார். அவருடைய பேரை தாங்கிறதுக்கு டெண்டுல்கர் அப்படின்னு வைக்கிறீங்க. டெண்டுல்கர் உனக்காக என்னப்பா பண்ணாரு? உனக்காக என்ன பண்ணினாரு? முதல் காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டி பேரை வச்சாங்க. ஏன்னா ஒரு நன்றி அறியதா, தாத்தா பாட்டிக்கு நன்றி அறியதா அவங்க பேரை வச்சாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது.
நான் கிச்சனில் இருக்கிற அந்த பொம்பளை கிட்ட கேட்டேன், உன் பேர் என்னம்மான்னு. என்னன்னு சொன்னாங்க. என்ன பேர் அவங்க? என்ன பேர்? சரண்யான்னு சொன்னாங்க. யாரும்மா அது? அவங்க அப்பா அம்மா எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அது போல இந்த மாதிரி நாம நம்முடைய, அதனால கிறிஸ்தவன் சொல்லிட்ட கோயிலுக்கு வந்தா மட்டும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையால, சொல்லால, செயலால நம்முடைய அந்த இயேசுவை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொல்றதுனால தான் கிறிஸ்துவம் இவ்வளவு பரவுச்சு. யாரும் அதை பற்றி வெட்கப்படல. இன்னும் நீங்கெல்லாம் கிராமத்திலிருந்து வந்திருந்தா தெரியும். அந்த கிராமத்தில் இருந்துக்கிற அந்த மண்ணு வீட்டில் அந்த கோம்பையில் என்ன வச்சிருப்பாங்க? சிலுவை இருக்கும். கோம்பையில் எல்லார் வீட்டிலும் சிலுவை இருக்கும். அப்போ அந்த ஊருக்கு போனாவே நமக்கு நல்லா தெரியும், இவங்க கிறிஸ்தவங்க வீடு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே போனால் கூட கிறிஸ்துவனான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. நானும் பங்குசாமியாக இருந்தேன். நான் மந்திரிக்கிறதுக்கு எல்லா வீடுகளும் மந்திரிக்கிறதுக்கு போவேன். மந்திரிக்கிறதுக்கு போகும்போது சுற்றி மித்தியும் பார்ப்பேன், எந்த இடத்துல தான் இருந்து மந்திரிக்கிறது. ஒரு இடத்துலையும் கூட ஏசன் எழுதிய படம் இருக்காது, இது இருக்காது. என்னன்னு தெரியல. எல்லா சினிமா நடிகர்களுக்கும் அல்லது கிரிக்கெட் வீரர்களுடைய படம் தான் இருக்கு. இயேசுனுடைய படமும் ஒண்ணுமே இல்லை. என்னன்னு தெரியல. அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? எனவே அன்பார்ந்தவர்களே, அவருடைய திருநாளை கொண்ட நமக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியம். இது நான் புதுசாக சொல்ல, கட்டுக்கதை கட்டி சொல்ல, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான், அன்றாட நடக்கிறது தான். நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த குழந்தைகளை யார் யார் என்னென்ன பேர் வச்சுருக்காங்க சொல்லுங்க. கிறிஸ்துங்க பேர் யாராவது வச்சுருக்காங்களா? யாருமே கிடையாது. நீங்கள் தான் இப்போ வெக்கத்தான் படணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க? செத்தாலும் சரி, நான் நற்செய்தியில் இருக்கிற பேரைத்தான் வைப்பேன். நான் கிறிஸ்துவனுடைய பேரால காட்டுவேன், நடத்தையால காட்டுவேன், சொல்லால காட்டுவேன், செயலால காட்டுவேன். ஆமான் பாருங்களே, எல்லாரும் நம்ம கிறிஸ்தவனுடைய இதில் எல்லார் குழந்தையினுடைய கழுத்தில் என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும், சுருவ கயிறுன்னு இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பதிலாக இந்துக்கள் தான் வச்சுருக்கான். நம்மகிட்ட இருந்து அவன் பழகிட்டான், அவன் வச்சிருக்கிறான். அவன் ஓமுன்னு போட்டிருக்கான், அல்லது வேற ஏதாவது போட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் நாம் தாலியில் முதலாவது, இப்போ எப்படி இருக்கு தெரியல, தாலியில் முதலாவது தாலியில் சிலுவை இருக்கும். நான் பொய் சொல்லலை. அந்த காலத்து எங்கள் அம்மாவுடைய தாலியில் சிலுவை தான் இருக்கு, அழகான சிலுவை இருக்கும். இப்போ இதில் என்ன வச்சுருக்கிறீங்க? நீங்களே கேட்டுங்க, கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அப்படி நாம் கிறிஸ்துவத்தை எடுத்து சொல்லி கொண்டு வந்தோம். எனவே இத்தனை பேர் இருக்கிறீங்க. நானும் அப்போஸ்தலனா மாறுவேன். நானும் நற்செய்தியை நான் போய் யார்கிட்டையும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் போய் வீதி நின்று நற்செய்தியை படித்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையால் காட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கையால் காட்டுங்க. இப்போ நானும் மற்ற உங்களை பார்க்கும்போது நானும் அந்த மாதிரி வாழ்வேன், அந்த மாதிரி இருப்பேன். உங்களுக்கு யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அப்படின்னு அவங்க நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் வாழ்க்கை இருக்கணும். எனவே அந்த மரியாளுடைய திருநாளை கொண்டாடுகின்ற நாமும் இயேசுவிடத்தில் அவ்வளவு அன்புள்ளவர்களாக, அன்பினால பற்றி எறிகின்றவர்களாக இருக்க பார்ப்போம். அந்த பற்றி எறிகின்ற உறவு வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வால் நாம் அதை செயல்படுத்துவோம். இந்த ஒரு வாரத்தில் ஃபாதர் நிறைய ஞான காரியங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். எல்லாத்துலேயும் பங்கு கொண்டு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு பெரியவங்கெல்லாம் எல்லாருமே நன்மை வாங்கினீங்க. கண்டிப்பாக பாவசங்கத்தனை செய்து நன்மை வாங்கி இந்த திருநாளை பரிசுத்தமாக இயேசுனுடைய ஆசி பெற்ற அந்த ஒரு நாளை நாம் கொண்டாட பார்ப்போம். முக்கியமாக இயேசுவிடத்தில் என்னிடத்தில் இருக்கிற பேயெல்லாம் ஓட்டுங்க ஆண்டவரை, நான் நாம் எப்படி மரியாதை இருந்தாங்களோ அதுபோல் நான் உம்முடைய சீடனாக, உம்முடைய பக்தனாக மாற எனக்கு அருள் கூறும் என்று நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரங்கத்தில் மன்றாடுவோம். ஆமென்.